டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான மிக இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேரளா வந்து எந்த செவியல் நடனம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ தெய்யம் மோகினி ஆட்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்னாவே ஸோ பங்க்ரா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தும்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவியல் நடனம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பா தாண்டியா. அதுக்கடுத்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கப்பேலியாவும் கூமரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ராசலீலாவும் அப்புறம் சோலியாவும் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பீகு திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து எப்போது கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1990. அதுக்காக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க பாரத ரத்னா விருது 1997. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1982 ஏவுகணை மனிதன் விருதும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ விருது கொடுத்தாங்கன்னா பாரத ரத்னா விருதுனா 1988. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த் அவருக்கு வந்து எப்போ பத்ம விபூஷன் விருது கொடுத்துன்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2007. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி 1041 மக்கள் வந்து அந்த பாலின விகிதத்தில் வந்து அவங்க முன்னோடியே இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் குறைந்த விகிதம் பார்த்தீங்கன்னா ஸோ 946. அதுக்கப்புறம் வந்து சிவகங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1000 வந்து இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான மிக முக்கியமான டேட்டாஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு விஸ்வநாத் ஆனந்த் வந்து எப்போ கிராண்ட் மாஸ்டர் அந்த பட்டம் வாங்கினாங்க அப்படி கேட்பாங்க. ஸோ 1988. அதுக்கு பார்த்தீங்கன்னா மயில் வந்து எப்போது தேசிய பறவையாக அறிவித்தாங்கன்னு கேட்பாங்க. 1963. அதுக்கு பார்த்தீங்கன்னா புலி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விலங்கு எப்போ சொன்னாங்கன்னா 1973. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டோபேசிலஸ் அது பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஸோ அது எப்போது கேட்பாங்க 2012. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ தாமரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாம்பழம், அந்த ஆலமரம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1950 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை, சரிங்களா, யானை பார்த்தீங்கன்னா ஸோ 2010. அதுக்கப்புறம் பார்த்தா ஆற்று ஓங்கில்னு சொல்லக்கூடிய திமிங்கலம் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 2010 தான் அறிவிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸு. ஸோ மறக்காமல் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான முக்கியமான டேட்டாஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு தேசிய இலச்சினை வந்து எப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அந்த டேட்டு கேட்பாங்க. ஜனவரி 26, 1950. அதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து என்ன இருக்குன்னா தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் வந்து எப்போது நம்ம ஏற்றுக்கினாங்க அப்படி கேட்பாங்க. ஜனவரி 24, 1950. மூணாவது பாருங்கள், எனக்கு இந்திய நாணயம் ரூபாய் வந்து குறியீடு வந்து கண்டுபிடிச்ச வருஷம் என்னன்னு கேட்பாங்க. 2010. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா உதயகுமார் அவர் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய நாட்காட்டி வந்து எப்போது ஏற்றுக்கொள்ளப்படுறது கேட்பாங்க. 1957 மார்ச் 22. இதை வடிவமைச்சது யாருன்னு கேட்பாங்க. மேக்நாத் சாகா தலைமையில் வந்து இது ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தினம் வந்து எப்போது கேட்பாங்க. செப்டம்பர் 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் வந்தே மாதத்தை வந்து எழுதுந்து யார் அப்படின்னு கேட்பாங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அதுக்கு பார்த்தீங்கன்னா அசோக சக்கரம் வந்து எந்த உணர்த்துது அப்படின்னு கேட்பாங்க. அறவழியையும் மற்றும் அமைதியையும் உணர்த்துது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸு. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க கொடுத்துருக்குன்னா பூரண சுயராஜ்ய தினம் வந்து எப்போதுன்னு கேட்டிருக்கேன். 1930 ஜனவரி 26. அதில் பார்த்தீங்கன்னா 1946 உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை மன்றம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர் கொண்டது கேட்பாங்க. 15. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ சரோஜினி நாயுடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின் அரசியலமைப்பு சட்ட வரைக்குள்ள ஆலோசகர் யாருன்னு கேட்பாங்க. BN ராவ். முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1946. கடைசி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 நடந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையான அரசியலமைப்பு சட்டம் எப்போது வந்தது கேட்பாங்க. 1949 நவம்பர் 26. அதுக்கு பார்த்தீங்கன்னா அரசின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஆளுநர். இதே அரசாங்கம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ முதலமைச்சர் வரும். இதே நீங்கள் மத்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஸோ பிரதமரும் குடியரசுத் தலைவரும் வருவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியல் வந்து 100 இருக்குது, மாநில பட்டியல் வந்து 61 இருக்குது, மத்திய பட்டியல் பார்த்தீங்கன்னா 52 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் வந்து எப்போ செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. 1986. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க.
ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கேன்னா, பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுக்கு பார்த்தீங்கன்னா காமன் ஹைகோர்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. சண்டிகரில் வந்து இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 ஹைகோர்ட் வந்து இந்தியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 62. இதே சுப்ரீம் கோர்ட்னா 65 இருக்கும். இதே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 70 வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்புறம் தமிழர் தினம் வந்து எப்போது கேட்பாங்க. ஜனவரி 9 பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமும், இதே தமிழர்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12, 13. இது எப்போ ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 2003 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா PIOவை OCI உடன் இணைத்த ஆண்டு கேட்பாங்க. ஜனவரி 9, 2015. அதுக்கு பாருங்க நேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோட ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா செக்குலரிசம் என்ற பதத்தை வந்து உருவாக்குறது யாருன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக். அதுக்கு பார்த்தீங்கன்னா சேது பாரத திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதான் 2016 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இக்பால் கூறியிருந்து, சமயம் நமக்கு பகைமையும் போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடுன்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கு பார்த்தா செகண்ட் வந்து என்ன இருக்குன்னா, ஐநா சபை வந்து உருவாக்க எப்போது கேட்பாங்க. 1948 அக்டோபர் 24. அதுக்கு பார்த்தா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து எப்போ உருவாக்கினாங்க அப்படி பார்த்தோன்னா 1993 அக்டோபர் 12. இதே ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1997 ஏப்ரல் 17 இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறுவியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வதேச பெண்கள் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1978. இதே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஆண்டு சொல்லும்போது 1979 வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2012. அதுக்கப்புறம் சிறார் நீதி சட்டம் பார்த்தீங்கன்னா 2000. அதுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறை சட்டம் பார்த்தீங்கன்னா 2005. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை கேலி செய்வதற்கான எதிரான சட்டம் பார்த்தீங்கன்னா 1997. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான முக்கியமான டேட்டாஸாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்களுக்கு இந்து விதவை மறுமண சட்டம் எப்போது கேட்பாங்க. 1856. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்து திருமண சட்டம் வந்து எப்போது கேட்பாங்க. 1955. இதே சேம் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சட்டமும் வந்திருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மகப்பேறு சட்டமும் வரதட்சணை தடை சட்டமும் எப்போது கேட்பாங்க. 1961. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அநாநகரிகமாக சித்திரத்திற்கான சட்டம் வந்து கேட்பாங்க. 1999. இதே சேம் இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவிவர்மா கமிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்து வாரிசு சட்டம் பார்த்தீங்கன்னா 1956 வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 2007 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1948 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூட்டியாக உங்களுக்கு வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 38 வீடியோஸ் போட்டுக்க போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருக்குது, தோட்ட தொழிலாளர் சட்டம் வந்து எப்போ கேட்பாங்க. 1951. அதுக்கு பார்த்தீங்கன்னா சுரங்க சட்டம் பார்த்தீங்கன்னா 1952. அதுக்கு பார்த்தீங்கன்னா 4வது உலக மகளிர் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தால் 1995 பெய்ஜிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாநாடு வந்து 1975 மெக்சிகோவில் நடந்திருக்கும். செகண்ட் மாநாடு 1980 கோபன்ஹேகனில் நடந்திருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா 1985 நைரோபியில் வந்து நடந்திருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. அது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1758. இது ஊட்டியில் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா போர் வந்து எப்போ நடந்து கேட்பாங்க. 1962. இதே பிரெஞ்சு புரட்சினா 1789. ஓடிஎஸ் என்பதை ஓடிஏ என மாற்றம் செய்த ஆண்டு அந்த நாட்கள் கேட்பாங்க. ஜனவரி 1, 1998. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆயுத காவல் படை எப்போது முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது கேட்பாங்க. மார்ச் 2011. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஃபஸ்ட்டு பாருங்க என்ன இருக்குது. பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு 2024 யாருக்கு கொடுத்தான்னு கேட்பாங்க. ரிகன் யமமோட்டோ. செகண்ட் என்ன இருக்குன்னா, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி தான். இவர் வந்து பார்த்தா 1929 சட்டமேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு வந்து 1930 எங்கே நடந்ததுன்னு கேட்பாங்க. பூனாவில். யாருடைய தலைமைனா முத்துலட்சுமி தலைமையில். அதுக்கடுத்து அவை இல்லம் என்ற அடைக்கலை நிலையம் வந்து எங்கே தொடங்கப்பட்டது கேட்பாங்க. சாந்தோமில். அதுக்கடுத்து கிட்டி திட்டம் வந்து எந்த மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டதுன்னா 9 முதல் 18 வயதுடைய பள்ளி குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டது. அதுக்கடுத்து ஐஏஏ கோல்டன் காம்பஸ் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது கேட்பாங்க. சீனிவாசன் கே சுவாமி. உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னு பாருங்கள். நாட்டிலேயே முதன் முறையாக அரசுக்கு சொந்தமான சி ஸ்பேஸ் என்ற ஓடிடி தளத்தை அறிமுகம் செய்த மாநிலம் வந்து எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்.